الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை தழுவாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்வதிலே முதலாவதாக இருந்தார்கள். அவருடைய அழகு உலகத்தில் உள்ள அனைத்து அழகையும் விட பாதி அழகை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்தார். அவர்களை போன்ற பொறுமை யாருக்கும் இருக்காது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவயதாக இருக்கும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி இருந்தார்கள். ஒரு மனைவிக்கு 10 பிள்ளைகளும் இரண்டாவது மனைவிக்கு 2 பிள்ளைகளும் இருந்தார்கள். அந்த 2 பிள்ளைகளில் ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறிய வயதில் ஒரு கனவு வரும். அதை அவர் தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறும்போது அவர்கள் கூறுவார்கள், இதை யாரிடம் கூறாதே என்று கூறிவிடுவார்கள். பிறகு அந்த தாய் தந்தை இருவரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் அதிகமாக அன்பு காட்டுவதை பார்த்து மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். ஒரு முறை எல்லாரும் வெளியே போயிட்டு வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு வந்துடுவாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வந்த பின்னாடி சகோதரர் பார்த்து கேட்பாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, நரி தூக்கிட்டு போயிடுச்சு அவங்கள அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த கிணத்துல வழிக்காரர்களை அப்படி நடந்து போயிட்டு இருக்கப்போ கிணத்துலேருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எடுத்துருவாங்க, காப்பாற்றி அவங்கள அடிமையாக விற்றுருவாங்க. எகிப்து நாட்டில் அடிமையாக விற்றுருவாங்க. விற்ற பின்னாடி எந்த தப்புமே செய்யாத யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் சிறை பிடிக்கப்பட்டுவாங்க, சிறையில் அடைக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் மன்னருக்கு ஒரு நாள் ஒரு கனவு வரும். அந்த கனவுக்கு விளக்கம் யாருக்குமே தெரியாது. எல்லாத்துலேயும் கேட்டு பார்க்குமா யாருக்குமே தெரியாது. அப்போ அங்கே இருந்த ஒருவர் சொல்லுவார், என் கூட சிறையில் யூசுப்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கனவுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவார், அவர்கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப மன்னர் சொல்லுவார், சரி போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் கேட்கறதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லிடுவாங்க, அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க. அதை மன்னர் சொன்ன பின்னாடி சரி அவரை சிறையிலேருந்து விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த செய்தியை போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறப்ப நான் எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக இந்த சிறையை அடைக்கப்பட்டேன், அதுக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாதான் நான் சிறையிலேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ மன்னர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சுலைஹா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லுவாங்க, ஒமா உபதையோ நப்சி இன்ன நப்சல் அம்மாரத்தும் பிசோ இல்லாம ரஹிம ரப்பி, நான் அவங்க மேலே ஆசை கொண்டது தப்பு தான், அதை அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே கூறிட்டான். அப்படின்னா அவங்கள அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிச்சிருப்பான். அதுக்கப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆன பின்னாடி மன்னர் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவுக்கு முழுமையான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இந்த வருஷம் இந்த நாட்டில் 6 மாதம் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும், அடுத்த 6 மாதம் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மன்னர் சொல்லுவார், இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னை நிதி அமைச்சராக ஆக்கிடுங்க, நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாட்டுக்கு நிதி அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நியமிப்பாங்க. அப்போ அந்த 6 மாதம் பஞ்சத்தில் இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி விட்ட பின்னாடி பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் சிலது பஞ்சத்தில் தான் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்க நாடுகள் தான் அவங்களோட தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சகோதரர்களாக இருக்காங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்லாம் கேட்பாங்க, பக்கத்து நாட்டில் இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கார், அவர் எல்லாத்துக்கும் வாரி வழங்குறாரு, அவர்கிட்ட போய் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சகோதரர்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறப்ப தானியங்கள்லாம் கொடுத்து விடுவாங்க. இதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நல்ல மனமும் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஃபில் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم انا نسألك سلامة في الدين والدنيا وعافية في الجسد وزيادة في العلم والهدى وبركة في الرزق وصحة في العقل وتوبة قبل الموت وراحة عند الموت ومغفرة بعد الموت. يا سامع كل صوت عفو علينا سكرات الموت ورحم علينا عند الموت بقول لا إله إلا الله محمد رسول الله. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.